திருப்பணி செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவாலயத்துல போய் தொண்டு செய்ய முடியும், திருப்பணி செய்ய முடியும். ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி செய்யறாருன்னா அவர் போன ஜென்மத்தில் அதே சிவாலயத்தில் அவர் மெய்த்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடவே முடியாது, திருப்பணி செய்யவே முடியாது. 7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோசித கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. வணங்க காரணம் என்ன கொண்டாடுது அந்த சிவம். நான் என்ன தப்பு பண்ணாலும் வளர்ந்து தெரியாத பண்ணுது. எனக்கு முன்கூட்டியே என் பின்னாடி தொடர்ந்து வந்து எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது போல என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த சிவத்தை நாங்க உயர்வா பிடிக்கிறதுக்கு வேற காரணமே தேவையில்லை.